தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. ஓ ச்சே, இப்படி வந்து என்னை ஏமாத்திட்டானே. இவன் இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, என்ன நல்லா கனவு கண்டு வச்சிருந்தேன். போயும் போயும் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு இந்த ரூமை பாரு. சி ஏண்டினா என்னை ஏமாத்திட்டல. என்னென்னலாம் சொன்ன? மல்டி பில்லியனரு, அமெரிக்கா, அப்பா அங்க வேலை பார்க்குறாரு, இங்க வேலை பார்க்குறாரு, என்னென்னலாம் ரீசன் சொன்னேன். உன்னை நான் அவ்வளோ நம்பினல. நான் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ண நினைச்சியாடா? எனக்கு தேவைலாம் பணம் மட்டும்தான். நான் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாடி லோன்னு அலைஞ்சு நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டல. நீ ஏமாத்திட்டா உன் கூட கடைசி வரை வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஸ்ரீநிதிடா. என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல. இவ்வளோ திமிர் இருந்தா நானா உன் பின்னாடி வந்தது, உனக்கு ஐ லவ் யூ சொன்னது எல்லாத்தையுமா ஆதாரமா எடுத்து வச்சிருப்பீங்க. அது ஒன்று தாண்டா இடிக்குது. இல்லைனா இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி கம்பி என்ன வச்சிருப்பேன். இதுல அந்த அத்தைக்காரி என்கிட்ட வேலை வாங்குறாளா? அடியே, என் அம்மா வேலை சொன்னாவே இங்க இருக்கிற அங்க இருக்க பொருளை நான் எடுத்து வைக்க மாட்டேன். நீ யாரு? நீ சொல்ற வேலைய நான் செஞ்சிருவேனா? இந்த ஸ்ரீநிதிய அவ்வளோ அசால்ட்டா எதிர்பார்த்துட்டீங்கல்ல. டே தீனா, என்னை ஏமாத்திட்டல. அதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இந்த ரூம்க்கு தானே வந்தாகணும். வாடா வா, இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏய், என்னாச்சு இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? மாம், எனக்கு ரூமுக்கு போகவே கொஞ்சம் பயமா இருக்குமா. ஏய், என்னடா பயம் உனக்கு? ஆம்பளை பையன்டா நீ. அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்கா பயந்துகிட்டு இருக்க? மா, அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எவ்வளவு கோவப்படுவா, எவ்வளவு ஆத்திரப்படுவா. கோவம் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவ தங்கச்சியவே உண்டு இல்லைன்னு பண்ணவமா. எப்படிமா எனக்கு? டேய், என்னப்பா? இங்க பாருடா, அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. இருந்தாலும் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாங்க சொன்னோம். ஆனா இவ என்னடா ஆளு? இவளை விட அழகா, அறிவா எத்தனை பொண்ணுங்களை கொடுக்குறேன்னு வந்து நின்னாங்க தெரியுமா? இருந்தாலும் நீதான் இவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டேன், அது இதுன்னு சொல்லி அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். சரின்னு நாங்க தான் சொல்லிட்டோம்ல. அப்பா, நான் ஆசைப்பட்டதெல்லாம் கரெக்டு தான். அதனாலதான் எல்லாமே பண்ணி அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணுமே நான் பண்ணேன். இருந்தாலும் அது என்னடா புதுசா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஒரு பக்கம் ஆசைப்பட்டிருந்தாலும் அவ என் அண்ணனோட பொண்ணுடா. அவன் என்னென்னலாம் பேசினான்னு மறந்துட்டியா என்ன? இங்க பாரு தம்பி, நமக்கு இந்த சொத்துலாம் ஒன்றும் என்னோட அப்பா வீட்டு சைட்ல இருந்து வந்ததில்ல. உன் அம்மா ஒன்னொன்னா அவங்க அண்ணனை ஏமாத்தி புடுங்கினது. இப்ப நம்ம கிட்ட இருக்க மொத்த சொத்தும் யாருதுன்னு நினைக்கிற? அவங்களுதுதான். ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி மொத்தத்தையும் புடுங்கிட்டு விட்டோம். ஞாபகம் இருக்கா? அவங்களால நினைச்சா கூட இதை ப்ரூவ் பண்ணி அவங்களால இந்த சொத்தை மீட்கவே முடியாது. அவன் அண்ணன்காரனுக்கு உன் அம்மா மேல தங்கச்சிங்கிற பாசம்டா. அந்த பாசம் மட்டும்தான் நாம இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமா இருந்துச்சு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? இங்க பாரு, ஆனா உன் பொண்டாட்டி விஷயத்துல அந்த மாதிரி ஒன்னும் கிடையாது. அவ எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம், அது மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். குடும்பத்து மேல பாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இவளை வச்சு நமக்கு நகர்த்த வேண்டிய காய் நிறைய இருக்கு. அவன் வெளியூர்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு அங்க ஒரு வீடை வேற கட்டி வச்சிருக்கானா. டேய், அதை மட்டும் ஏன்டா விட்டு வைக்கணும்? அதை அடையறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்பா, என்னதான் இருந்தாலும் அது அவங்களா சம்பாதிச்சு கட்டின வீடு தானே. டேய், இங்க பாரு, அவனா சம்பாதிச்சு கட்டியிருந்தாலும் அதுலயும் எனக்கு உரிமை இருக்குல்ல. இங்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டப்ப கூட என் பிள்ளைங்க தான் எனக்கு சொத்து, என் பிள்ளைங்களை தவிர வேற எதுவுமே வேண்டான்னு சொன்னவன்டா. இப்போ அதே பிள்ளைய அவன் கிட்ட இருந்து பறிச்சோம்ல. அவன் ரொம்ப திமிரா தாண்டா ஆடுறான். என்னென்னலாம் அவன் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? டேய், நீலாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ உங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை, போலீஸ்காரன் வந்து உங்க அப்பாவை புடிச்சிட்டு போயிட்டான். இவன் கிட்ட போய் கொஞ்சம் காசை கொடுத்து உதவி பண்ணுன்னு சொன்னா
அவன் என்ன தெரியுமா சொன்னா, எத்தனையோ முறை நான் சொன்ன சாராயெல்லாம் காய்ச்சக்கூடாதுன்னு, ஆனா உன் புருஷன் சொல்ற பேச்சு கேட்காம எல்லாம் பண்ணுவான். நான் அவனை வந்து காசு கொடுத்து வெளியே எடுக்கணுமா, 2 நாள் உள்ள இருந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். அவன் உள்ளே இருக்கட்டும்னு சொல்லி உங்க அப்பாவை 2 நாள் ஜெயில விட்டான் தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து என்னமோ காசு கொடுத்து நல்லவனாட்டம் உதவி பண்ற மாதிரி பண்ணான்டா. அப்போ எத்தனை பேர் எங்களை அவமானமா பார்த்தாங்கன்னு தெரியுமா, எத்தனை பேர் நாக்குல பல்ல போட்டு பேசினாங்கன்னு தெரியுமா. அதனாலதான்டா நாங்க நின்ன மாதிரி அவமானப்பட்டு அவனும் நிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவனுக்கே தெரியாம மொத்த சொத்தையும் அவன் கிட்ட இருந்து புடுங்கினேன்டா. நாங்க அவமானப்பட்டு நின்ன மாதிரியே அவனும் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னான். இப்ப என்னன்னா போய் ஜாலியா இன்னொரு ஊர்ல இருப்பான். அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இங்க பார், அவதான் சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்தால, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அவளை சீக்கிரமா சரி கட்டி அந்த சொத்தை போய் புடுங்கிட்டு வரீங்க. அவனையும் அவளையும் நட்டு தெருல நிறுத்துறீங்க, புரியுதா? சரிம்மா, அவர் பண்ண தப்புக்கு இன்னும் அவர் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இப்ப என்னம்மா, அந்த சொத்து பத்திரத்தை வச்சு அவங்கள வெளியே அனுப்பிட்டு நாம அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கணும், அவ்வளவுதானே? இவளை சமாளிக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இல்லம்மா. அவளுக்கு எந்த மாதிரி சொல்லி சமாளிச்சு எப்படி அவளை வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேம்மா, கவலையே படாதீங்க. ஹாய் ஸ்ரீ, இன்னும் தூங்கலையா நீ? டேய் அச்சச்சோ, என் பொண்டாட்டி பாவம் ரொம்ப கோவமா இருக்கா போலயே. டேய், இன்னொரு முறை உன் வாயால என்ன உன் பொண்டாட்டின்னு சொன்ன. என்ன ஸ்ரீ, உன் கழுத்துல நான் தானே தாலி கட்டியிருக்கேன். தாலி கட்டி 2 வாரம் கூட இன்னும் முழுசா ஆகல, அதுக்குள்ள உன்னை பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுன்னா எப்படிமா? டேய், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? எவ்வளவு திமிரு இருந்தா பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாதவனாட்ட வந்து என்கிட்ட நடிப்ப. டேய், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்ரீநிதியை பத்தி தெரியும். தெரிஞ்சும் என்கிட்ட விளையாடிட்டல, உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? என்னாச்சு பேபி, எதுக்கு இப்போ உனக்கு இவ்ளோ கோவம்? டேய், கூப்பிடாத, என்ன பேபின்னு கூப்பிடாத. இப்படி கூப்பிட்டு தாண்டா என் வாழ்க்கைய நடுத்தெருல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க. நான் பேபின்னு கூப்பிட்டாதானே பேபி உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கூப்பிடாத. ஏண்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னால எப்படி எப்படி சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்க முடியுது? ஓ, நினைச்ச மாதிரியே நான் அடைஞ்சிட்டேங்கிற திமிரா? அதனாலதான் நீ இப்படி இருக்க. இங்க பாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு ஆசம் காட்டி மோசம் பண்ணிட்டல. என்னென்னலாம் சொன்ன, நீ சொன்னதெல்லாம் நம்பி நீ சொன்னதெல்லாம் அப்படியே பண்ணல. ஆனா எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. இங்க பாரு பேபி, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம்? நான் சொல்றத நீ பொறுமையா கேட்டினா நீ கோவப்படவே மாட்ட. இங்க பாரு, நான் சொன்னதுல எல்லாமே பொய்யெல்லாம் கிடையாது, சில உண்மையும் இருக்கு. பண்ணதே ஃப்ராடு தனம், முள்ள மாதிரி தனம். உனக்கு இதுல உண்மையா வேற இருக்கா? பேபி, நான் சொன்னதுல என்ன பொய் சொல்லு? அமெரிக்கா கிரீன் கார்டு ஹோல்டர், அது மட்டும்தான் பேபி பொய். பட் மற்றபடி காசு இல்லாமலா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பா கிட்ட இருந்து மொத்த சொத்தும் இப்ப எங்க கிட்ட தானே இருக்கு. டேய், என் அப்பாவை ஏமாத்தி புடுங்கின தானடா அத்தனையும். ஏமாத்தி வாங்கினமோ இல்ல எப்படியோ வாங்கிருக்கோம், அத விட்டுரு பேபி. ஆனா இப்ப அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க போறது யாரு? நீ, என்னோட பொண்டாட்டி. டேய், நீ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அததான் உண்மை பேபி. இங்க பாரு, நாம இருக்கிறது கிராமம். கிராமத்துல எல்லாம் எப்படின்னு சொல்லு, புருஷன் என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட். புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டிங்கெல்லாம் உயிரே விட்டுருவாங்க தெரியுமா. புருஷன் தான் அவங்களுக்கு கண் கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படிதான் இங்க இருக்கணும், சரியா? நீயும் அப்படிதான் பேபி இருக்கணும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன். அதை நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? டேய், வாய மூடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ சொல்றது எல்லாமே நான் கேட்கணும்னு சொன்னீனா அதே மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? நான் ஸ்ரீநிதிடா. எனக்கு என்ன தோணுதோ அது மட்டும்தான் நான் செய்வேன். அதேதான் நானும் சொல்றேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நிதானமா யோசிச்சு பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரியும். இந்த வீடு உனக்கு பிடிக்கல, இந்த ரூமும் உனக்கு பிடிக்கல. உன்னோட ரூம் செம்மையா இருக்குன்னு நினைக்கிற, கரெக்டா? அது அங்க போய் இருக்கவும் சான்ஸ் இருக்கு. நீதான் அதை பத்தி யோசிக்கணும் ஸ்ரீ. இங்க பாரு தீனா, என்ன அடையணுன்றதுக்காக தானே என்கிட்ட அவ்வளவு பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த. இந்த ஸ்ரீநிதிய பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாது. போக போக நான் யாருன்னு உனக்கு தெரிய வரும்டா. ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணோம், ஏன்டா இவளை இங்க கூட்டிட்டு வந்தோன்னு ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்படுத்துவேண்டா. என் பேபி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். என் பேபி எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ ப்ராப்ளம் பேபி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. உன் புருஷனா நான் என்ன பண்ணணுமோ நானும் பண்றேன், அவ்வளவுதான்.
ஏய், இன்னொரு முறை புருஷன் கிருஷனு புருஷனோட உரிமையோட என் பக்கத்துல வரணும்னு நினைச்சேன், கொன்னுடுவேன் பாத்துக்கோ. ஹம், ரொம்ப கோவமா இருக்கேன்னு தெரியுது. சோ நீ கொஞ்சம் நிதானமா யோசி, உனக்கே எல்லாம் புரிய வரும். ஓகேவா? எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு பேபி. நேத்து நைட்டு ட்ரெயின்ல சரியா தூங்கல பத்தியா. சோ நான் போய் தூங்குறேன். குட் நைட் பேபி. ஆ, ஓகே ஓகே, நீ பொறுமையா தூங்கு, நான் போய் தூங்குறேன். ஏய், பெட்ல படுத்த அவ்வளவுதான், ஒழுங்கு மரியாதையா கீழே படுத்துக்கோ. பேபி, இது என்னோட வீடு. என் வீட்ல என் பெட்ல நான் படுக்க கூடாதா? உனக்கு விருப்பம் இருந்தா பெட்ல படு, இல்லனா கீழே படுத்துக்கோ. பட் நான் எப்பவும் பெட் மேல தான் தூங்குவேன். ஓகே, குட் நைட். டேய் 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 டேய், என்னடா மீரா குட்டி, தூக்கம் வரலையா? இங்க வந்து உட்காந்துட்டேன். எனக்கு தூக்கம் வரதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? மடி, இன்னைக்கு பகல் எல்லாம் மாத்திரை போட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்டா. படுத்தே இருக்க முடியல. இப்ப தூக்கமே வரல பாத்துக்க. அதான் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இங்க உட்காரலாமே காத்தாடன்னு வந்து உட்கார்ந்தேன். ஓ, சரி சரிப்பா, எனக்கும் தூக்கம் வரல. நானும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு அப்புறமா போய் தூங்குறேன். சரிடாமா. சரி, மாப்பிள்ள என்னம்மா பண்றாரு? அப்பா, அவரு உள்ளதான் இருக்காரு. ஒர்க் இருக்கு போலப்பா, அதான் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியா? சரி சரிடா. அவருக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்கா என்னன்னு தெரியல. சின்ன வீடு தான் பாத்தியா. அப்பா, அதெல்லாம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பாருப்பா. அவரே எதுவும் நினைக்கல, நீங்க எதுக்கு ஏதேதோ யோசிக்கிறீங்க? இப்பதான் ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. தேவையில்லாம எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. சரிடாமா. ம், அப்பனும் மகளும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேருக்கு தூக்கம் வரலையாக்கும். அட வா லட்சுமி, தூக்கம் வரல பாத்துக்க. நான் வந்து சும்மா உட்கார்ந்தேன், புள்ளையும் வந்துட்டான். சரி சரி, நானும் கொஞ்ச நேரம் அப்படியே இங்க உட்கார்றேன். நல்லா இருக்கு, காத்து கொஞ்சம் சிலு சிலுன்னு வருது. ம், ஆமாம்மா. அப்பா, இங்க பாருங்க, நாளைக்கு நான் கிளம்புறேன்ப்பா. அம், நீங்க கரெக்டா மாத்திரை போடணும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சுப்பா. இனிமே அவ யாரோ நாம யாரோ, அவளை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு நான் இருக்கேன், போதுமா? மீரா குட்டி, இதுக்கப்புறம் அப்பா அவளை பத்தி யோசிக்கவே மாட்டேன். எனக்கு தான் என் மீரா குட்டி இருக்கா, என்னோட மாப்பிள்ள இருக்காரு. வேற என்னடா எனக்கு வேணும்? அப்பா இனிமே எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். சரியா? சரிங்கப்பா. இவங்கெல்லாம் உட்காந்து ஃபேமிலியா பேசிட்டு இருக்காங்களோ? தெரியாம வந்துட்டனோ? சரி, அவங்கெல்லாம் பேசட்டும், நம்ம உள்ள போலாம். தம்பி, என்னாச்சுப்பா? வந்தீங்க கிளம்புறீங்க? அது ஒன்றும் இல்லை மாமா. நான் சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதான் மாமா, நீங்க பேசுங்க, நான் உள்ள போறேன். அட என்னப்பா, நாங்க சும்மா தான் உட்காந்து பேசுறோம். வாங்க, நீங்களும் நம்ம குடும்பம் தானே, வந்து உட்காருங்க வாங்க. என்னப்பா, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது மாமா. அதான் சும்மா அப்படியே. அவ்வளவுதானே, வந்து உட்காருங்க தம்பி, வாங்க. இல்ல, நீங்க ஏதோ பர்சனலா? அட, என்ன மாப்பிள்ள நீங்க? எங்களுக்குள்ள என்ன பர்சனல் இருக்கு? அப்படியே இருந்தாலும் நீங்க இனிமே எங்க குடும்பம். அது எப்படி உங்களை விட்டுட்டு பர்சனல் எங்களுக்கு இருக்கும்? உட்காருங்க தம்பி, நீங்களும் எங்களுக்கு ஒரு புள்ள தானே, உட்காருங்கப்பா. சரிங்க. என்ன தம்பி, கீழே உட்காந்துக்கிட்டு வந்து சேர்ல உட்காருங்கப்பா. நீங்க எதுக்கு கீழே உட்காரதுல? என்ன மாமா, நல்லா இருக்குல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு இப்படி உட்காரது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் மாமா, இப்பதானே சொன்னீங்க என்னையும் உங்க பையன் மாதிரி, அப்புறம் கீழே உட்கார்ந்ததுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க? அதிகாலை மழைதானா, அவனோடு இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள் தானா. ஹலோ, என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை சார். மாப்பிள்ள, பால் ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? கொண்டு வரட்டுமா? எனக்கு பால் குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல அத்தை. எனக்கு எதுவும் வேண்டாம். சரி சரிப்பா. மாமா, வீக்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகணும்ல, நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். நீங்களா போறேன்னு எதுவும் ரிஸ்க் எடுக்க கூடாது, சரிங்களா? இல்லப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லப்பா, நாங்களே ஆட்டோவோ டாக்ஸியோ புக் பண்ணி போயிட்டு வந்துருவோம். உங்களால முடியும் மாமா, இருந்தாலும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். நீங்களா போக கூடாது. சரிங்க தம்பி. அப்புறம் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிதான் மாமா ஆகணும், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா கல்யாணம் அப்படி இப்படின்னு 10 நாளைக்கு மேல லீவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் ஆபீஸ் போலனா நல்லா இருக்காது. அதான். ஐயோ தம்பி, நான் எதுவுமே நினைக்கலப்பா. இவ்வளவு தூரம் எனக்காக நீங்க செஞ்சதே எவ்வளவு பெரிய விஷயம். நான் இதுவே எதிர்பார்க்கல. பரவாயில்லப்பா, போயிட்டு வாங்க. ஆனா அப்பப்ப
என் பிள்ளையும் நீங்களும் வந்துட்டு போனீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. நீங்க மட்டும்தான். தம்பி, நான் கல்யாணத்தன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதுதான். மீரா செல்லமா வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் தெரியாததெல்லாம் சொல்லி கொடுத்தா கத்துப்பாப்பா. என் பிள்ளைய கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. மாமா, உங்க கவலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா பொண்ணு பெத்த அப்பா அம்மாக்கும் இந்த கவலை இருக்கிறது தானே. ஆனா நீங்க பயப்படாதீங்க மாமா. உங்க பொண்ணாவே இருக்கலாம். ஆனா இப்ப அவங்க என்னோட மனைவி மாமா. என் மனைவிய நான் நல்லா பாத்துப்பேன். நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் உன் வார்த்தை இது போதும் வேண்டாமே சொர்க்கங்கள். போதும்பா, இந்த ஒத்த வார்த்தை போதும். உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன் மாமான்னு சொல்லாம என் மனைவிய நான் நல்லா பாத்துப்பேன் மாமான்னு சொன்னீங்கல்ல. இதுல எனக்கு தெரியுதுப்பா, நீங்க கண்டிப்பா என் பொண்ணை நல்லா பாத்துப்பீங்க. சாரி, உங்க ஒய்ஃப நல்லா பாத்துப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான் மாமா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் மாமா. என்ன கௌரி வேணும் உனக்கு? ஆபீஸ்ல இருந்து நானே டயர்டா வந்திருக்கேன். தூங்கலான்னு பார்த்தா பேசணும்னு உட்கார வச்சிருக்க. என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? இங்க வீட்ல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஸ்வாக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஏன் என்ன மனுஷா ஏன்னு கேள்வி கேக்குற? யோ, நம்மளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. இந்த சொத்தெல்லாம் நம்ம பொண்ணு மட்டும் தானே அனுபவிக்கணும். அதனால தானேயா என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னன்னா எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டுற. இங்க பாரு கௌரி, நம்ம பொண்ணு எப்படியோ அதே மாதிரிதான் எனக்கு விஸ்வாவும். நான் இங்க வந்ததுல இருந்தே மாமான்னு என் மேல எவ்வளவு பாசமா இருப்பான் தெரியுமா? அந்த பையனுக்கு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. அவன் தான் தெளிவா சொல்றானே, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நோக்கத்தோட பாக்கல, தங்கச்சிங்கிற மாதிரி பாத்துட்டேன்னு. நீயே சொல்லு, தங்கச்சியா பார்த்த பொண்ண எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. விருப்பம் இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அத விட்டுட்டு ஆத்தாலும் மகளும் தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் சுத்திட்டு இருக்கீங்க. தெரியும்யா, எனக்கு தெரியும். உன்கிட்ட பேசினா இப்படிதான் பதில் வரும்னு தெரியும். கொஞ்சம் மாச்சம் பெத்த புள்ள மேல பாசத்தோட பேசுறியா? இந்த சொத்தெல்லாம் என் பிள்ளைக்கு தான் வேணும்னு நினைச்சையா? பாத்தியா, இப்ப கூட விஸ்வா நல்ல பையன், என் அண்ணன் பையன், சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல. உனக்கு தேவை இந்த சொத்து. இங்க வந்து உனக்கு என்ன குறை இருக்கு? உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லாம் வேலைக்கு வேலை கரெக்டா கிடைக்குது. இருந்தாலும் இந்த சொத்து மேல இருக்க ஆசை உனக்கு போல இல்ல. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? அவளை அவ தங்கச்சி மாதிரி நினைக்கிறானோ. தங்கச்சியா நினைச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். இங்க பாரு, நான் எப்பவுமே விஸ்வா பக்கம் தான். நீயும் உன் பொண்ணும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. விஸ்வாக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கும் விருப்பம் இல்லதான். அவன் நம்ம பிள்ளைங்க. இல்லன்னு சொல்லலையே, அவனும் நம்ம பையன்தான். யோ, ஏய், எனக்கு தூக்கம் வருதுடி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. நகர வந்துட்டான். நீ சொத்துன்னு அலையறது இல்லாம என் புள்ளைக்கும் பழக்கி விட்டு அவளையும் கெடுத்து வச்சிருக்க. உன் கூட சேர்ந்துதான் அவளையும் எப்ப பார்த்தாலும் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்றதோ. சரி, நகரு. சீ, இந்த மனுஷனை நம்பினாலாம் வேலைக்கு ஆகாது. நாமளே தான் ஏதாச்சும் பண்ணணும். இந்த அண்ணன் வேற என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. நாளைக்கு காலையில விட்டுஞ்ச உடனே முதல்ல இதை பத்தி பேசிடணும்.